என்ன சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணுவாங்க, நீங்கள் ஃப்ரீ பண்ணுங்கள், அட்டன் பண்ணிங்க, நல்லபடியாக பயன்படுங்க. இது போக இந்த 24க்குள்ள நான் சொன்னல QR கோடு ஒட்டி இருப்பாங்க டெலிகிராம் சேனலுக்கு, அதில் இது பண்ணி உங்களை ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா 5000 பேர்கிட்ட இருக்கிறாங்க டெலிகிராம் சேனல், நான் சார். ஸோ அவங்க அதில் தான் நான் மெசேஜ் போட முடியும். இன்றைக்கி இது ரெகுலர் நிலமையில் சோஷியல் மீடியா தான் ஈஸியாக ரீச் ஆகுது. போஸ்ட் அந்த மாதிரி போகிறவங்க சோஷியல் மீடியா ரீச் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க, வரக்கூடிய எல்லா மெசேஜும் அதில் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அதையும் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக பயன்படணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருமே பிரைவேட் ஜாப் போர்ட்டலில் மெயினாக ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லாருமே செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு விடலாம். ஓகேவா? கேண்டிடேட் எல்லாருமே உட்காருங்க. போர்ட்டலில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். போர்ட்டலில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கப்பா? ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம போர்ட்டலில் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு நம்ம ஜாப் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் மீங்க முடிச்சிடலாம். நீங்க இந்த போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்றது மூலமா தமிழ்நாடு ஜாப் வேகன்சி இருந்தாலுமே இந்த போர்ட்டல் மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜாப் ஃபேர் எங்க நடந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உதாரணமா இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஜாப் ஃபேர் நடக்குது அப்படின்னா இந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நடக்குது, எந்த டேட்ல நடக்குது, எந்த பிளேஸ்ல நடக்குதுங்கிறது வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களும் போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணமா போட்டிருக்காங்களா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போட்டிருக்காங்களா. இதுல நம்ம டிஸ்ட்ரிக்ட் கை ரசத்தை துடைச்சிருங்க. என்ன ஆமாம் என்ன கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி. நான் கன்னியாகுமரியில் நம்ம ஆஃபீஸ் சார்பாக எப்போ ஜாப் ஃபேர் நடத்தினாலும் நம்ம இந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். போஸ்ட் பண்ணியிருக்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டு, எந்த பிளேஸு எல்லாமே போட்டிருக்கோம். சேம் டைம் ஜாப் ஃபேரில் எந்த கம்பெனிக்காரங்க வர்றாங்களோ அவங்களும் அவங்களுடைய ஜாப் டீட்டெயில்ஸை போஸ்ட் பண்ணிப்பாங்க. இதுவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால கேண்டிடேட் எல்லாருமே கண்டிப்பாக அந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரி, இனி பார்ப்போம். சைன் அப் பண்ணிட்டீங்களா? உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சைன் அப் பண்ணியாச்சா? சைன் அப் பண்ணாதவங்க பக்கத்தில் ஸ்டாஃப்ஸ் நிற்பாங்க, சொல்லிடுவாங்க. இன்கம்ப்ளீட்டோட வராது. டீட்டெயில் இருக்கும். அவங்க திரும்ப கால் பண்ணி சரி விட்டுறாங்களா? அப்லோட் ஆன எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் tnprivatejobs.tngov.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் நம்ம போர்ட்டல் ஓப்பன் ஆகும். போர்ட்டலுக்கு வந்ததும் லாகின் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குதா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பட்டனை கிளிக் பண்ணி கேண்டிடேட் லாகின் வாங்க. இந்த பேஜ் வந்துச்சா? கேண்டிடேட் லாகின் கொடுத்ததும் ஏற்கனவே நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்
இதில் கேட்குற கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். புதுசாக பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டு கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் அப்படி இருக்குதா, இதில் கிளிக் ஹியர் இந்த பட்டனை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் நேம், ஃபாதர் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், நீங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் முடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? அதாவது சைன் அப் நீ ஒன்று கிரியேட் பண்ணியா? ஒன்று கிரியேட் பண்ணியா? ஆமாம், சும்மா கிரியேட் பண்ணி நீ ஒன்று கிரியேட் பண்ணு. சார் மறைக்கு இதில் கேட்கக்கூடிய இங்கே வந்து அந்த மறையும் ஓடிபி வெரிஃபை பண்ணீங்களா? ஓடிபி வெரிஃபை பண்ணதும் திரும்பவும் லாகின் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இதில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டு, பின்கோடு, ஜெண்டர் என்ன, அட்ரஸ்ஸு, அப்புறமா உங்கள் ப்ரொஃபைல் குறித்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன், என்ன படிச்சிருக்கீங்க, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்புறமா டிசைன் கேரியர் ப்ரொஃபைல் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஜாப் தேடுறீங்களோ அதை இதில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வரும். நீங்கள் அதுவும் பார்த்து வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ஃபைனலாக ரிஜிஸ்டர் அப்படின்னு இந்த இவங்ககிட்ட இருப்பேன்னா அதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. போங்க, நல்லபடியாக பாருங்கள். அவங்களுடைய என்ன சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்களும் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு போய் ஃப்ரீ பண்ணுவாங்க, நீங்கள் ஃப்ரீ பண்ணுங்கள், அட்டன் பண்ணிங்க, நல்லபடியாக பயன்படுங்க. இது போக இந்த 24க்குள்ள நான் சொன்னல கியூஆர் கோடு ஒட்டி இருப்பாங்க டெலிகிராம் சேனலுக்கு, அதில் இது பண்ணி உங்களை ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு 5000 பேர்கிட்ட இருக்கிறாங்க டெலிகிராம் சேனல், நான் ஸோ அவங்க அதில் தான் நான் மெசேஜ் போட முடியும். எனக்கு இது ரெகுலர் நிலமையில் சோஷியல் மீடியா தான் ஈஸியாக ரீச் ஆகுது. போஸ்ட் அந்த மாதிரி போடுறது சோஷியல் மீடியா ரீச் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க, வரக்கூடிய எல்லா மெசேஜும் அதில் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அதையும் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக பயன்படுத்தணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.